இன்றைய பாடம் நம்பர் 77. இன்றைய பாடத்தில் சூரா நம்பர் 109 சூரத்துல் காஃபிரூன், அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவை எவ்வாறு தயீ சட்டங்களை பயன்படுத்தி ஓதுவது என்பது பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இதில் உள்ள தயீ சட்டங்களை நாம் விளக்கமாக பார்ப்போம். இங்க பாருங்க, 7 இடங்கள்ல சின்ன மத்து வந்திருக்குது. அப்ப என்ன செய்யணும், அந்த எழுத்துக்களை 4 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். எப்படி? குல் யா லா அப்படி 4 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். இரண்டாவது சட்டம் இஹ்ஃபா உடைய சட்டம். சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு தா வந்திருக்குது. அன்தும்னு ஓதாம அங்தும், இங்கேயும் அப்படித்தான். இஹ்ஃபா உடைய சட்டம் அங்தும். மூன்றாவது சட்டம் கல்கலாவுடைய சட்டம். அதாவது நிறுத்தும் போது இந்த தாலுக்கு சுக்குன் வச்சு நிறுத்துவோம். அப்ப இது கல்கலா சட்டம். அப்படின்னா என்ன செய்யணும், தால் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். எப்படி? மா அ பூது, இங்கேயும் அப்படிதான் அ பூது அப்படின்னு நிறுத்தணும். இது கல்கலாவுடைய சட்டம். இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான சட்டம் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஆனான்னு வந்திருக்குது. அது எப்படி ஓதணும்? ஆன குர்ஆன்ல எங்கெல்லாம் ஆனா என்று தனித்து வருகிறதோ அதை எப்படி ஓதணும்? ஆன வலா ஆன ஆபிதும், அப்படி ஆனன்னு ஓதணும். இதுகாமுடைய சட்டம் வந்திருக்குது. அதாவது தோ பேஷ்க்கு பிறகு ஷத்து பெற்ற மீம் வந்திருக்குது. அப்ப எப்படி ஓதணும்? நன்றாக அழுத்தி ஓத வேண்டும். வலா அன ஆபிதும் மா அபத்தும், தும்மான்னு அழுத்தணும். அப்ப நல்லா அழுத்தும் போது மூக்கால உன்னாவுடைய சத்தம் வரும். எப்படி? ஆபிதும் மா அப்படி அழுத்தி ஓதணும். இது இதுகாமுடைய சட்டம். இங்க இன்னொரு சட்டம் இருக்கு, கவனிங்க. ராவுக்கு பேஷ் இருக்குது. இந்த ராவை வல்லினமாக, அதாவது வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும். எப்படி? காஃபிரூன், ரூன், அந்த ராவை நல்லா வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டோம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி அதன் பிறகு சேர்த்து ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா என் பின்னால ஓதிட்டு வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. லா அஅ்புது மா தஅ்புதூன். இங்க வந்து அஅ்புது தஅ்புதுன்னு சொல்லக்கூடாது. அஅ்புது தஅ்புது அப்படி சொல்லணும். திரும்ப நான் ஓதுறேன், கவனிங்க. லா அஅ்புது மா தஅ்புதூன். அடுத்தது வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது மா அஅ்புது. சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது. அடுத்தது வலா அன. இந்த இடத்துல எப்படி ஓதணும்? அன என்று கட்டாய ஓத வேண்டும். இந்த அலிஃப் ஓதக்கூடாது. திரும்ப நான் ஓதுறேன்.
வலா அன ஆபிதும் மா அபத்தும். ஆபிதும் மா அபத்தும். சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. வலா அன ஆபிதும் மா அபத்தும். அடுத்தது வலா அன்தும் ஆபிதூன மா அபுது. இந்த இடத்துல கவனிக்கணும். இதே மாதிரி வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, அதே மாதிரி இந்த சூறால 2 தடவை வரும். அதில் ஓதும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திரும்ப நான் ஓதுறேன், சேர்த்து. வலா அன்தும் ஆபிதூன மா அபுது. அடுத்தது லக்கும் தீனுக்கும் வலியதீன். சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. லக்கும் தீனுக்கும் வலியதீன். இப்ப நான் சுத்தமா எல்லாத்தையும் வரிசையா ஓதுறேன், கண்டினியூஸா. என் பின்னால ஓதிட்டு வாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. صدق الله العظيم.